டிக்டாக் நேரலையின் போது பெண் அழகு கலை நிபுணர் ஒருவரை மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மெக்சிகோவில் டிக்டாக் மூலம் பிரபலமானவர் 23 வயது வலேரியா மார்க்வேஸ். பெண் அழகு கலை நிபுணரான அவர் மெக்சிகோவின் ஜாலிஸ்கோ மாகாணத்தில் குவாடலஜாரா நகரில் அழகு கலை நிலையம் நடத்தி வருகிறார். நேற்று முன்தினம் தனது பிளாசம் சலூனில் இருந்தபடியே டிக்டாக் நேரலையில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு திடீரென வந்த ஒருவர் மார்க்வெஸை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார். இதில் மார்பு மற்றும் தலையில் குண்டு பாய்ந்து இரத்த வெள்ளத்தில் சரிந்தார். அது தொடர்பான வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீடியோ காட்சிகளின்படி மார்க்வெஸ் மேஜையில் அமர்ந்து ஒரு பொம்மையை பிடித்துக் கொண்டு தன்னை பின்தொடர்பவர்களுடன் பேசிக் கொண்டிருப்பதை காண முடிந்தது. சில நிமிடங்களுக்கு பிறகு மார்க்வெஸ் தனது விலா எலும்பை பிடித்துக் கொண்டு மேஜையில் சரிந்து விழும்போது பின்னணியில் துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்கிறது. மார்க்வெஸ் தனது மார்பிலும் தலையிலும் ஒரு துப்பாக்கிச் சூட்டை எதிர்கொண்டு சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டதாக நியூயார்க் போஸ்டின் அறிக்கை தெரிவிக்கிறது. கொலைக்காரன் மோட்டார் சைக்கிளில் வந்து விலை உயர்ந்த ஒரு பரிசை வழங்குவது போல் நடித்து கொலையை அரங்கேற்றியுள்ளார். கொலையான மார்க்வெஸ் இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பின்தொடர்பவர்களை கொண்டிருந்தார். அழகு மற்றும் வாழ்க்கை முறை கிளிப்புகளை ஆன்லைனில் பகிர்வதில் பெயர் பெற்றவர். கொலைக்கான முழு காரணமும் இன்னும் தெரியவில்லை. கொலையாளியின் பெயரும் வெளியிடப்படவில்லை. இதுகுறித்து விசாரணை நடத்தி வரும் அந்நாட்டு காவல்துறை இது பாலின ரீதியான வன்முறை தாக்குதலாக இருக்கக்கூடும் என தெரிவித்துள்ளது. லத்தீன் அமெரிக்க நாடுகளில் பெண்கள் பாலினத்தில் அடிப்படையில் தொடர் தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றன. மெக்சிகோவில் குற்றவாளி குழுக்களுக்கு இடையிலான தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் ஜாலிஸ்கோ மாநிலத்தில் பெண் டிக்டாக் பிரபலம் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது அந்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக அதே பகுதியில் உள்ள உணவகத்தில் மெக்சிகோவின் PRI கட்சியைச் சேர்ந்த அரசியல்வாதியான லூயிஸ் அர்மாண்டோ என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சில மணி நேரத்தில் டிக்டாக் பிரபலமும் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.